தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டாரில் இன்றைக்கி நம்ம ரெனோவோட டிசைன் சென்டரில் இருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், டஸ்டரை கம்ப்ளீட்டாக பிரித்து போட்டு ஒவ்வொரு பார்ட்டாக இங்கே வச்சுருக்காங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிசைன் சென்டரில் இருந்து இந்த டஸ்டரோட பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும், அதை ஓப்பனாக இங்கே வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன யூனிக்னஸ்லாம் இருக்குது, இந்த காரில் என்னென்ன டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டஸ்டரோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே இங்கே அக்கக்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட் ஃப்ரம் த பம்பர் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த பம்பரோட ஒரு ஃபுல் பம்பர் கிட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த டஸ்டர் அப்படிங்கிற அந்த பேட்சோடு சேர்த்து இந்த பம்பர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவும் இருக்குது, அதுவும் சேர்ந்து உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற உங்களுக்கு அந்த ஹெட்லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்வர்ஸ் டைப்பில் இருக்கிற ஒரு எல்இடி ஹெட்லேம்ப்பு, ப்ரொஜெக்டடாக இல்லை, மேலே லைட் வந்து உங்களுக்கு இருக்குது, அதுலேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து உங்களுக்கு இதில் வரும். டெயில் லேம்புமே வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். அந்த கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து இங்கே தனியாக உங்களுக்கு வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட் அந்த டியூவல் கனெக்டடாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், விச் இஸ் இன்ஃபோடைன்மெண்ட்டும் கிளஸ்டரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் இப்படி கனெக்டடாக இருக்குது. அது இங்கே தனியாக வச்சுருக்காங்க. ஒரு டபுள் டீக்கெட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேரிங்கை நடுவில் ரெனோவோட பேட்சும் நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இங்கே வீல்ஸ் நம்ம பார்க்கும்போது 19 இன்ச் அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அது இங்கே டைமண்ட் கட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சஸ்பென்ஷன் இப்போ நம்ம கட் செக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அந்த சஸ்பென்ஷனோட அந்த ஸ்ப்ரிங்கோட ப்ரொஃபைல் இங்கே இருக்குது. ஹைட்ராலிக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு அலாயோட கட் செக்ஷன் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாசியில் இன்னொரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இதோட வேரியஸ் வீல் சைஸ். இது 16 இன்ச்சிலிருந்து 19 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டஸ்டரில் 19 இன்ச் வந்து வீல் ப்ரொஃபைல் உங்களுக்கு இருக்கும். அப்போது ஒரு அலாயில் எப்படி ஒரு டயரை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே நீங்கள் எட்ஜில் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு மெட்டலோட ஸ்ட்ரிப்புனால் இது அப்படியே லாக் ஆகி இந்த டயர் வந்து இந்த எட்ஜில் வந்து இருக்குது. அப்போது இங்கேயும் லாக் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேப்புக்கும் நடுவில் நம்ம ஏரை ஃபில் பண்ணும்போது இது வழியாக லீக் ஆகாமல் உங்களுக்கு அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டியூப்லெஸ் டயரில் ரிம்முக்கும் டயருக்கும் வந்து உங்களுக்கு அதோட ஏரை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, இந்த சாசியில் ஒரு 3 சைஸில் உங்களுக்கு டயர் சைஸ் வந்து ஃபிட் பண்ண முடியுன்றாங்க. 205, 215, 225 இப்படின்னு 3 சைஸில் இந்த சாசியில் வந்து ஃபிட் ஆகும். அதுதான் இந்த ஸ்கேலபிள் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு யூனிக்னஸ். இங்கே ரியரில் இருக்கிற இந்த எல்லோ கலர் பார் தான் அகைன் ரியருக்குரிய ஒரு ஆன்டி ரோல் பார். இதை தான் ஸ்வீப்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது டெக்னிக்கல் நேம் வந்து ஆன்டி ரோல் பார் தான். இங்கே பிரேக் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரேக்குமே கட் செக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிரேக் பேடில் இவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இதில் இருக்கிற அந்த மெட்டலோட ரேஷியோவை கம்மி பண்ணிவிட்டு காப்பரோட ரேஷியோ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால என்ன அப்படின்னா, இதோட ஹீட் ரிஜெக்ஷன், தெர்மலோட மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக் அப்ளை பண்ணும்போது பெருசாக ஹீட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. அதனால பிரேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டாக இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட்டையுமே அப்படி இங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், உள்ளேருந்து வர்ற அந்த எக்ஸாஸ்ட்டு இங்கே மஃப்ளருக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சூப்பர் நம்ம பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒன்று போகுது. இங்கே கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு இந்த ட்ரம்முக்குள்ளே அந்த கேஸ் வந்து வெளியில் வருது. வந்துட்டு இது வழியாக வந்து இப்படி ட்ராவல் ஆகி உங்களுக்கு வெளியில் வரும். அது போக இங்கே இருக்கிற இந்த ஏர்லாம் வந்து இதுக்குள்ளே போய் அப்படியே ப்ரெஷர் பில்ட் ஆகி இது வழியாக தான் உங்களுக்கு வெளியில் போயே ஆகணும். இங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம காரோட அந்த த்ராட்டில் சவுண்டே வந்து இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மாற்றி டிசைன் பண்ணும்போது நமக்கு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. ஸோ இதுதான் இவங்களோட இந்த புது பிளாட்ஃபார்ம். ரொம்ப ஹைலைட்டாக இந்த டஸ்டரில் வந்து சொல்கிறாங்க. இதில் பல வருஷமாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த காரை அப்படியே பிரித்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டஸ்டர் ஒரு மோனோகாக் பில்லில் தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். விச் இஸ் லேடராக இல்லாமல் பாடியிலேயே தான் அவங்க என்டையர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த சாசிஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த சாசிஸோட நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்ஜிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் என்ன அப்படின்னா ரெனோ குரூப் ஆஃப் மாடுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாடுலர் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. அது என்னென்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காமிக்கிறேன். அப்படியே உள்ளே வாங்க. ஃபஸ்ட் வந்து இந்த சாசி வந்து ஒரு ஸ்கேலபுளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் டஸ்டர் வந்து ஒரு 4.3 மீட்டரில் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இது 4 மீட்டரில் இருந்து
ஒரு 4.7 மீட்டர் வரைக்கும் இந்த சாசியை ஸ்கேலபிளாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் இருந்து ஒரு எம்பிவி வரைக்கும் இதே சாசியை வந்து அவங்களால எக்ஸ்பேண்டும் பண்ண முடியுங்கிறது தான் இதில் உள்ள ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு 5 சீட்டராகவும் 6 சீட்டராகவும் 8 சீட்டராகவும் அவங்களால இதை ஸ்கேலபிளாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இதோட பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸும் வேரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஈவியாகவும் இதை கன்வெர்ட் பண்ண முடியும், ஐஸ் இன்ஜினாகவும் இது இருக்குது, ஃப்ளெக்ஸ் ஃபியூலாகவும் இதை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிடும் டஸ்டரில் வந்து வரப்போது, அதுக்கும் இதே சாசி தான். இப்படி ஒரே சாசியில் மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸை இதுக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறது தான் இந்த பர்டிகுலர் சாசியோட மிகப்பெரிய ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே கீழே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே நிறைய வந்து பென்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸையே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கே பாசிபிளோ அங்கே எல்லாமே வந்து வேரியஸ் ப்ரொஃபைலில் அந்த ரிப்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே டிசைன் வைஸ் சிமுலேட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொஃபைலில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நடுவில் இருக்கிற இந்த பார்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டனல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவில் தான் வந்து வருது. அப்போது அந்த எக்ஸாஸ்ட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு டனலுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே இங்கே பூட் வந்து நம்ம பாருங்கள், ஓவர் ஹேங்க்கு அப்புறமா எவ்வளோ தூரம் இது வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பூட் ஸ்பேஸும் நமக்கு இதில் ரொம்ப ஓப்பனாக இங்கே தெரியுது. இதில் இன்னொரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சஸ்பென்ஷனில் டைனமிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரோட் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல இந்த சஸ்பென்ஷன் வந்து தானே வந்து டியூன் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. இது சமீபத்தில் நம்ம ஒரு சில பிராண்டில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சஸ்பென்ஷனை ஓப்பனாக இங்கே கட் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து காரோட ஒரு சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அவுட்டரில் ஒரு சிலிண்டர், உள்ள ஒரு சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது சடனாக ஒரு ஷாக் வரும்போது இங்கிருந்த அந்த ஆயில் அப்படியே அவுட்டர் மோஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த ஷாக்கை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். தென் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஆயில் மறுபடியும் வந்து இந்த சிலிண்டருக்குள்ளே வரும். இது யூஸ்வலாக இருக்கிற ஒரு சஸ்பென்ஷன். பட் இங்கே இந்த வால்வோட செட்டப்பை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்டிஃபாக சஸ்பென்ஷன் இருந்தால் தான் அந்த ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே இது சிட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தரான சஸ்பென்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரியான இந்த 2 லெவல் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட்டையும் இந்த ஒரே சஸ்பென்ஷன் வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டில் ஆன்டி ரோல் பார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது இன்னும் நீங்கள் நல்லா பார்க்கணும்னா ஃப்ரண்ட்டில் போய் பாருங்கள். இங்கே தெரியுதா, இந்த பார் வந்து 2 சைடும் வந்து உங்களுக்கு இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. அந்த எல்லோ கலர் பார், இதை தான் வந்து ஆன்டி ரோல் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஆன்டி ரோல் பாருங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு வீல் மட்டும் வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே போகுது அப்படின்னா இன்னொன்று வந்து கொஞ்சம் அதை அமுக்கி கீழே ஃப்ளோரோடு சேர்த்து வந்து பிடிச்சிக்கிடும். அதனால பெருசாக இந்த பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த சஸ்பென்ஷனும் அதை ஹெல்ப் பண்ணுது. அது போக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஆன்டி ரோல் பாரும் வந்து உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதே ஆன்டி ரோல் பார் ரியர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இந்த டஸ்டரில் யூஸ் பண்ணுற அந்த 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், டர்போ இன்ஜின் நம்ம கூட இங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இதில் ஒரு சில யூனிக்னஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வாங்க. இங்கே அந்த இன்ஜினை வந்து கட் பண்ணி இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இதுதான் வந்து உள்ள சிலிண்டர், இதுதான் பிஸ்டன். இது வந்து 4 வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட் அப்படிங்கிறதோட ஒன்று எங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இது அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும்போது ஒரு ரோட்ரி மோஷன் கிரியேட் ஆகுது. அந்த ரோட்ரி மோஷனால் இங்கே இருக்கிற இந்த ஃப்ளைவீல் வந்து சுற்றுது. இந்த ஃப்ளைவீல் வழியாக தான் பவரே வந்து கியர் பாக்ஸுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இப்படி தான் ஒரு ஜெனரிக்கான ஒரு இன்ஜினில் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இதில் ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஜென்ரேட் ஆகிற இந்த ஹீட்டை எஃபிஷியண்ட்டாக வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிற அந்த கோட்டிங் வந்து இவங்க ஜஸ்ட் ஒரு பவுடர் கோட் மூலமாக நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டட் மெத்தடில் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அது ஒரு யூனிக்னஸாக வந்து அவங்க சொல்கிறாங்க. அது போக இதில் இருக்கிற டர்போவோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே டர்போ ஒரு 1500 ஆர்பிஎம்மில் சடனாக ஓப்பன் ஆகும். அதனால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த சர்ஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மூத்தான ஒரு பவரை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த டர்போவில் ஒரு ஷட்டர் ப்ரொவிஷனோட லீனியராக அந்த பவரை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஷட்டர் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த எக்ஸாஸ்ட் வந்து சடனாக டர்போக்குள்ளே போகாமல் கிராஜுவலாக போகிறதுனால ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிராண்டு கிளைம் பண்ணுது. இங்கே பின்னாடி ஒன்று ஓப்பனாக உங்களுக்கு வச்சிருக்கிறது நமக்கு தெரியுது. டீசல் இன்ஜின்ஸில் யூஸ்வலாக நம்ம டிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுலையுமே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்க. இப்படி தான் எக்ஸாஸ்ட் உள்ளே போய் இந்த ஹோல்ஸ் வழியாக ஃபில்டர் ஆகி தான்
இப்படி உங்களுக்கு வெளியில் வரும். இந்த இன்ஜின் வந்து E85 வரைக்கும் ஃபியூவலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப்பபிலிட்டியோட தான் இந்த இன்ஜின் இப்போது உருவாகியிருக்கு. இந்த இன்ஜின் தான் சோஃபார் டஸ்டரில் ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. இதில் ஒரு ஹைப்ரிடும் இந்த தீபாவளி டைமில் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்போது ஒரு காரோட இப்படி ஒரு ஸ்கெலிட்டனாக பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த டஸ்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் இந்த டஸ்டர் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். அப்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.